வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி என்ற அதிகாரத்தில் உள்ள 7வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் புலவி. குறள் 1307. ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவது அன்று கொள் என்று. ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவது அன்று கொள் என்று. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். கூடியிருக்கும் இன்பம் இனிமேல் நீட்டிக்காதோ என்று ஏங்கி எண்ணுவதால் ஊடியிருந்தாலும் காதலருக்கு ஒரு வகை துன்பம் இருக்கின்றது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இந்த உடலும் உயிரும் ஒன்றாக நீடிக்குமா என்ற ஐயம் உண்டாவதால் வாழுகின்ற காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படும் பிரிவான பிணக்கை நினைத்து துன்பம் அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இந்த உடலும் உயிரும் ஒன்றாக நீடிக்குமா என்ற ஐயம் உண்டாவதால் வாழுகின்ற காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படும் பிரிவான பிணக்கை நினைத்து துன்பம் அடைகிறேன். ஒரு சிறிய விளக்கம். துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இறைவனை அடைவது ஒன்றே வழியாகும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.